அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 2025வது வருடம் வெற்றி கொடுக்கும் மந்திர வார்த்தை 2 வரி வார்த்தை தாங்க. இந்த ஒரு வார்த்தையை இந்த புது வருடத்தில் நீங்கள் சொல்லி துவங்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு நல்ல வளமான வாழ்க்கை அமையும். அதிசக்தி வாய்ந்த இந்த 2 வரி மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும், அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வருடங்கள் கடந்து செல்ல செல்ல நம்முடைய வாழ்க்கை சூழலும் மாறிக்கொண்டே தான் இருக்குது. விஞ்ஞான வளர்ச்சியும் மற்ற வளர்ச்சிகளுமே நம்மை நன்மை செய்தாலுமே இந்த கலியுகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் மனிதர்களுக்கு அதிகமாகத்தான் இருக்குது. அந்த வகையில் இந்த 2025வது வருடம் நம்முடைய தலையில் அந்த ஆண்டவன் என்ன விதியை எழுதி வைத்திருக்கிறாரோ அது யாருக்குமே தெரியாது. கடவுளின் ஆசீர்வாதத்தால் வரப்போகின்ற இந்த புது வருடத்தில் அனைவருக்குமே அனைத்து விதமான நன்மைகளும் செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கின்றேன். நல்லதே நடந்தாலும் இறைவனை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. இறைவனின் பாதத்தை இறுக்கமாக பற்றி கொள்ளும் பொழுது, அந்த இறைவனின் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது, விதியின் பயனால் ஏதாவது கெடுதல் நடப்பது போல இருந்தாலும் நம்முடைய தலைவிதி நிச்சயம் ஒரு நல்ல ஒரு மாற்றம், நமக்கு நல்ல எழுத்து எழுதப்படும். இந்த 2025இல் கிரகத்தின் அடிப்படையில் நாம் தினமும் இந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான வாழ்க்கை அமையும். எதை தொட்டாலுமே ஒரு வெற்றிகரமான நிலைமை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். 2025இல் நல்லது நடக்க நீங்க சொல்ல வேண்டிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த 2 மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்வில் கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னா நீங்க விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். முழுமுதற் கடவுளாகிய விநாயகர் பாதத்தை இறுக்கமாக பற்றிக்கோங்க. பிரச்சனைகள் என்றால் அது ராகு கேதுவின் கைப்பிடிகள் தான் இருக்குது. இந்த கலியுகம் ராகு கேதுவின் ஆதிக்கத்தில் தான் நடந்து கொண்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் அந்த கிரகத்தின் தப்பிக்கணும்னா, அந்த கிரகங்கள் நமக்கு நன்மையை செய்ய வேண்டும்னா நாம் தினசரி விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகரை எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய ஆரம்பித்தாலுமே நாம் முழுமுதற் கடவுளாகிய அவரை வழிபாடு செஞ்சுட்டு தான் நம்ம மற்ற ஒரு நல்ல விஷயம்லாம் நம்ம ஆரம்பிப்போம். விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது நாம் ஓம் தருண கணபதியே நமக, ஓம் தருண கணபதியே நமகன்னு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்த வருடம் முழுவதுமே நாம் தினமும் காலை எந்திரிச்ச உடனேயே விநாயகரை மனசில் நினச்சி மனதார எனக்கு இன்றைய நாள் எல்லாமே நல்லபடியாக அமையணும், இந்த வருடமே நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இரவு தூங்கும்போது ஓம் தருண கணபதியே நமக, ஓம் தருண கணபதியே நமகன்னு நீங்கள் சொல்லிட்டு தூங்க. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? விநாயகரை மனதார நினைச்சு வேண்டும் பொழுது நமக்கு நன்மைகள் பலவும் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் எல்லாம் விலகிவிடும். முடிந்தவரை விநாயகர் வழிபாடு செய்யும் வழக்கத்தை நீங்கள் எப்பொழுதுமே வச்சுக்கோங்க. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்து வர உங்கள் வாழ்வில் துன்பம் பெரிய அளவில் வந்து உங்களை வாட்டி வதைக்காது. அதுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டிய சிறப்பான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு தான். எடுத்து கையில் ஃபோன் வருது, எடுத்த உடனே ஹலோன்னு சொல்லாதீங்க, சிவசிவன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நம் எதிரே பேசக்கூடியவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப் எனர்ஜி வரும். நிச்சயமாக சிவசிவ சிவ சிதம்பரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டெய்லியும் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. 2 கையுமே கூப்பி மனதார சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. சிவ சிவ இப்படின்னு சொல்லும் போதே எதிர நிற்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கே. சிவபெருமானை வழிபாடு செய்யாதவங்க இந்த உலகத்தில் இந்த உயிரிகள் எந்த ஜீவனுமே இருக்காது. அவ்வளவு அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா இந்த சிவபெருமான் தான். இந்த சிவசிவ மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது சிவ சிதம்பரம் இந்த வார்த்தையும் சேர்த்து சொல்லும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகள் தான் நடக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நமக்கு 10 மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும். ஒரு தடவை சொன்னாலே 10 மடங்கு. அப்போ அந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொன்னாலே 100 மடங்கு 1000 மடங்கு பலன் கொடுக்கும். நமக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த டிசம்பர் மாதம் முடிந்து ஜனவரி மாதம் துவங்கும் பொழுது
இந்த தருணத்தில் நீங்க இந்த 2 மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. ஓம் தருண கணபதியே நமக, ஓம் சிவ 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 சிதம்பரம், இந்த மாதிரி சொல்லி நீங்க வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில என்றென்றைக்குமே ஒரு வளர்ச்சி தான் ஏற்படும். எந்த ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுதுமே நீங்க விநாயகர் வழிபாடு முதலில், 2வது வந்து சிவபெருமான் வழிபாடு நீங்க செய்யுங்க. நிச்சயமாக குலதெய்வம் முக்கியம். குலதெய்வத்தை மனதால் நினைத்து இந்த 2 வார்த்தையை நீங்க சொல்லி வழிபாடு செய்யும்போது நீங்க எந்த துவக்கம் எது செஞ்சாலுமே உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான நன்மைகள் தான் நடக்கும். எவ்வளவு பெரிய துன்பம் தான் சரி இந்த பூலோகத்தில் பரவி வந்தாலும் உங்களுடைய வாழ்வில் தனி சிறப்பு வாய்ந்த வாழ்வாக அமையும். நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்களின் மூலம் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. அது வந்து குறையும். இறைவனை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுறது கிடையாது. நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டுமே நிச்சயமாக நடக்கும். இந்த 2025ஆம் வருடம் அனைவருக்குமே சிறப்பான வளமான வாழ்க்கை அமைய அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலை பாருங்க. நன்றி.